நம்மவர் அனைவருக்கும் அன்பு கழுமிய வணக்கங்கள். திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் அதனை தினமும் விரும்பி கற்று நடந்திட திருநிலைத்து திட தேகமொடு கரணமும் சுத்தியாய் சித்திக்கும் நாளும் நல்வரமே. திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் அதனை தினமும் விரும்பி கற்று நடந்திட திருநிலைத்து திட தேகமொடு கரணமும் சுத்தியாய் சித்திக்கும் நாளும் நல்வரமே. English explanation. Learning and living the Tirukkural bestowed by Tiruvalluvar every day with keenness. May it be an endless blessing that brings a noble life with a sound body and a pure mind. இன்று நாம் திருக்குறள் பொருள்பால் பகுதியில் காணும் கல்வி எனும் 40வது அதிகாரத்திலிருந்து 397வது குறளை படித்து அதன் பொருளை அறிவோமாக. English explanation. Today we read Kural number 397, found in the 40th chapter named as Education of the Purpal, Wealth, which is the second section of the Tirukkural and explore its meaning. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இதன் பொருள் விளக்கம். ஒரு கல்வியாளருக்கு தன் நாடு தன் ஊர் என்பவை மட்டுமல்லாமல் எல்லா நாடும் எல்லா ஊருமே அவருக்கு சொந்தமாக கூடும். கல்வியின் இந்த தனி சிறப்பினை ஒருவர் தெரிந்திருந்தும் தன் இறுதி காலம் வரை அவர் கல்வி கற்காமலேயே தன்னுடைய காலத்தை வீணாக கழிப்பதுதான் ஏனோ என்கிற பொருளில் இந்த திருக்குறளானது கல்வியின் சிறப்பையும் அதை கற்றுக்கொள்வதின் முக்கியத்துவத்தையும் நமக்கு தெள்ளத் தெளிவாக உணர்த்துகின்றது. English explanation. For an educated person, not only their own country or hometown, but all countries and all towns become their own. Even knowing this special privilege, why do some people spend their entire lives without pursuing education? This Tirukkural expresses this very meaning. It clearly highlights the excellence of education and the vital importance of acquiring it. இந்த பொருளானது யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதாவது எல்லா ஊர்களும் எனது ஊர், எல்லா மக்களும் எனது உறவினர்களே என்று சங்ககால தமிழ் புலவர் கணியன் பூங்குன்றனார் அவர்கள் புறநானூற்றில் பாடிய அந்த உலக புகழ்பெற்ற வாசகத்தின் பொருளுக்கு இணங்க அமைந்திருப்பதை நாம் காணுகின்ற போது அது நமக்கு மிகவும் களிப்பாக இருக்கின்றது. English explanation. This meaning beautifully matches with the famous Sangam-era Tamil poet Kaniyan Poongundranar's celebrated verse from the Purananuru, which says, Yadam Ure Yavram Kelir, meaning all towns are my town and all people are my kin. Seeing how closely these thoughts align fills us with deep joy. ஔவையாரும் தன்னுடைய மூதுரையில் இதே கருத்தைத்தான் மொழிகின்றார்கள். எப்படி? மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனில் கற்றோன் சிறப்புடையன் என்கிறார்கள். அதாவது ஒரு நாட்டை ஆளும் மன்னனை விட கல்வி அறிவு உடையவனே உயர்ந்தவன். ஏனெனில் அரசனுக்கு தன் நாட்டில் மட்டும்தான் சிறப்புண்டு. ஆனால் குற்றமற கற்றவருக்கு அவர் செல்கின்ற இடங்களெல்லாம் சிறப்பு உண்டாகிறது. குற்றமற கற்றவருக்கு அவர் செல்கின்ற இடமெல்லாம் சிறப்பு உண்டாகிறது என்கிறார்கள். English explanation. Avayar also conveys the same idea in her Mudre. How, she says, both the king and the learned scholar carry dignity, yet as appraised, the learned one is truly the most distinguished. That is to say, a learned person holds a higher status than a king, because a king's distinction is confined to his own kingdom only, whereas a truly educated individual is respected and honored wherever he or she goes. இந்த பேருண்மையை நாம் எல்லோருமே இன்றைய காலகட்டத்தில் தங்கள் வாழ்க்கை பயணத்தில் அனுபவத்தில் கண்டுகொண்டுதான் வருகின்றோம், இல்லையா? நல்லது. English explanation. In today's world, we are all experiencing this profound truth in our own life journeys, aren't we? Indeed, yes. சுருக்கத்தில் சொன்னால், இந்த உலக புகழ்பெற்ற தமிழ் வாசகங்கள் எல்லாம் கல்வியின் உன்னதத்தையும் அறிவின் சிறப்பையும் நமக்கு தெள்ளத் தெளிவாக உணர்த்துகின்றன. நல்லது, நற்பவி. English explanation. In short, all of these world-renowned Tamil sayings clearly convey to us the excellence of education and the greatness of knowledge. Well, may everything good and noble be yours. மீண்டும் நாளை இன்னொரு குறளின் பொருள் காணும்போது சந்திப்போம். English explanation. We shall meet again tomorrow to explore the meaning of another kural. Thank you. Vanakkam. May you live long with prosperity and good health.
நன்றி, வணக்கம். வாழ்க நீடோழி வளமுடும் நலமுடும். உங்கள் அன்பன் துரை சாத்தனன்.